Hi, welcome you to learn English. ஒரு ஈஸியான at the same time ஒரு முக்கியமான இங்கிலீஷ் கிராமர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேர்பல் கொஸ்டின்ஸ். இந்த வேர்பல் கொஸ்டின்ஸை இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக இங்கிலீஷில் பேசுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின் வேர்பல் கொஸ்டின். வேர்பில் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒரு வேர்ப் நம்ம செயல்களை குறிக்குது. இன்னொரு வேர்ப் கிராமர் ஸ்ட்ரக்சருக்கு ஹெல்ப் பண்ணுற வேர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், இது எல்லாமே ஹெல்பிங் வேர்ப்ஸ். இந்த மாதிரி வார்த்தைகளில் ஆரம்பிக்கிற கேள்விகளை தான் வேர்பல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்பல் கொஸ்டின்ஸோடைய ஆன்சர் கண்டிப்பாக எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லைன்னா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஆர் யூ வாட்சிங்? ஆர் அப்படிங்கிறது பி வேர்ப். நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்களா? இதனுடைய ஆன்சர் பாருங்கள், ஆம், நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். ஆம், நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். இல்லை, நான் கவனித்து கொண்டிருக்கவில்லை. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. அதாவது, ஆர் யூ வாட்சிங்? எஸ், ஐ ஆம் வாட்சிங். நோ, ஐ ஆம் நாட் வாட்சிங். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த கேள்வியை WH டைப்பில் நீங்கள் மாற்றணும். லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நீங்கள் என்ன கவனித்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கேள்வி WH டைப் கொஸ்டின். அதாவது விச், வென், வேர், வாட், ஒய், இதில் ஆரம்பிக்கிற கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் யூ வாட்சிங்? நீங்கள் என்ன கவனித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஸோ எல்லா சென்டென்சஸுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவ் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு WH கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். இஸ் ஹீ ஸ்பீக்கிங்? அவர் பேசிக்கொண்டிருக்கிறாரா? ஆம், அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இல்லை, அவர் பேசிக்கொண்டிருக்கவில்லை அப்படின்னு நெகட்டிவில் சொல்லணும். தென் அவர் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத WH டைப் கொஸ்டினில் ஃப்ரேம் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். தப்பு வரும், கிராமர் மிஸ்டேக் இருக்கும் அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஸ் ஹீ ஸ்பீக்கிங்? அவர் பேசிக்கொண்டிருக்கிறாரா? ஐஎன்ஜி இருக்கா வேர்போட? அப்போ அது கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இஸ் ஹீ ஸ்பீக்கிங்? எஸ், ஹீ இஸ் ஸ்பீக்கிங். ஆம், அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நோ, ஹீ இஸ் நாட் ஸ்பீக்கிங். வாட் இஸ் ஹீ ஸ்பீக்கிங்? அவர் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வில் யூ ஈட்? வில் வந்திருக்கு. அப்போ இது எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை. ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. நீங்கள் சாப்பிடுவீர்களா? ஆம், நாங்கள் சாப்பிடுவோம். இல்லை, நாங்கள் சாப்பிட மாட்டோம். நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வில் யூ ஈட்? நீங்கள் சாப்பிடுவீர்களா? எஸ், வி வில் ஈட். ஆம், நாங்கள் சாப்பிடுவோம். நோ, வி வில் நாட் ஈட். இந்த நாட் எங்கே வருது, இந்த வில் எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். இல்லை, நாங்கள் சாப்பிட மாட்டோம். வாட் வில் யூ ஈட்? நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள்? சிம்பிளான WH டைப் கொஸ்டின். இஸ் திஸ் கரெக்ட்? இது சரியா? ஆம், இது சரி. இல்லை, இது சரி இல்லை. எது சரி? வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஸ் திஸ் கரெக்ட்? இது சரியா? எஸ், திஸ் இஸ் கரெக்ட். ஆம், இது சரி. நோ, திஸ் இஸ் நாட் கரெக்ட். இல்லை, இது சரியில்லை. வாட் இஸ் கரெக்ட்? எது சரி? எது சரியாக இருக்கிறது? வாட் இஸ் கரெக்ட்? இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லுக் அட் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர் யூ ரைட்டிங்? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்களா? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற வாக்கியங்களை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், ஷியராக உங்களால் முடியும். ஆர் யூ ரைட்டிங்? நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்களா? எஸ், வி ஆர் ரைட்டிங். ஆம், நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். இந்த கேள்வியில் பாருங்களேன், யூ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. யூ அப்படின்னா தமிழில் நீ, நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். அப்போ ஒருத்தரை பார்த்தும் இந்த கேள்வி கேட்கலாம், நிறைய பேரை பார்த்தும் இந்த கேள்வி கேட்கலாம். நிறைய பேரை பார்த்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஆன்சர் வந்து வி ஆர் ரைட்டிங். ஆமாம், நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் பார்த்து கேட்டால் எப்படி ஆன்சர் வரும்? எஸ், ஐ ஆம் ரைட்டிங்.
ஓகே, அதனுடைய டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நோ வி ஆர் நாட் ரைட்டிங், அதே மாதிரி நோ ஐ ஆம் நாட் ரைட்டிங். வாட் ஆர் யூ ரைட்டிங்? நீங்கள் என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? நீ என்ன எழுதி கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ ரைட்டிங்? பி வேர்ப்ஸில் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதாவது ஆர், இஸ், வாஸ் இந்த மாதிரி வார்த்தைகளில் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்த்தோம். இப்போ டூ வேர்ப்ஸ், டூ, டஸ், டிட், இதில் வர்றப்ப ஒரு சின்ன கிராமர் ஸ்ட்ரக்சரை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நவ் ட்ரை திஸ். டூ யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டூ யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? எஸ் ஐ நோ. இதில் இந்த டூ வரல பாருங்களேன், ஆனால் நெகட்டிவில் பாருங்கள் டூ வந்திருக்கு. ஸோ இதான் அந்த சேஞ்ச். எஸ் ஐ நோ, ஆம் எனக்கு தெரியும். அந்த யூங்கிறது வழக்கம் போல் ஒருத்தரையும் குறிக்கும், நிறையா பேரையும் குறிக்கும். ஸோ இங்கே நான் ஒருத்தர்கிட்ட கேட்குற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நிறையா பேராக இருந்தால் என்ன அர்த்தம்? வி நோ அப்படின்னு வரும். எஸ் ஐ நோ, எஸ் வி நோ. நோ ஐ டு நாட் நோ. ஸோ இந்த நெகட்டிவில் டூ அப்படிங்கிற வார்த்தை வருது, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வாட் டு யூ நோ? உங்களுக்கு என்ன தெரியும்? வாட் டு யூ நோ? ஸோ டூ அப்படிங்கிற வார்த்தை நெகட்டிவில் வருது. ஓகே, அதே மாதிரி இதில் பாருங்கள், டஸ் ஹீ ஸ்பீக்? அவர் பேசுவாரா? இதில் ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டஸ் ஹீ ஸ்பீக்? அவர் பேசுவாரா? இந்த வாக்கியம், இந்த கேள்வி வாக்கியம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ ஆன்சரும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஓகே, எஸ் ஹீ ஸ்பீக்ஸ். இந்த ஸ்பீக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகுதா? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். ஸோ இந்த டஸ் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதோட ஆன்சர் சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூலை அப்ளை பண்ணணும். அது என்ன ரூல்? அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும், ப்ளூரல் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் என்னது? ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ ஹீ ஸ்பீக்ஸ். இதில் டஸ் கொண்டு வர தேவையில்லை, அந்த டஸ்ஸுக்கு பதிலாக தான் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். நோ ஹீ டஸ் நாட் ஸ்பீக். நெகட்டிவில் டஸ் வந்துருச்சு பாருங்கள், எப்படி டூ நெகட்டிவில் வந்த மாதிரி டஸ்ஸும் நெகட்டிவில் வந்துருச்சு. வாட் டஸ் ஹீ ஸ்பீக்? அவர் என்ன பேசுவார்? நோ பாஸ்ட் டென்ஸில் இதுலேயும் ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. டிட் ஹீ டேக்? அவர் எடுத்தாரா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு வந்தாலே ஆன்சரில் பாஸ்ட் டென்ஸ் இருக்கணும். டிட் ஹீ டேக்? அவர் எடுத்தாரா? எஸ் ஹீ டுக். அந்த டிட் டேக் அப்படிங்கிறது டுக்குன்னு மாறிடுது. இந்த டுக்குங்கிற வார்த்தை என்னது? டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் டுக். நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ஸ்ட்ரக்சரை. டிட் ஹீ டேக்? எஸ் ஹீ டுக். நோ ஹீ டிட் நாட் டேக். இந்த நெகட்டிவில் பாருங்கள், டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. நோ ஹீ டிட் நாட் டேக், டேக்குன்னு தான் இருக்குது, அந்த இடத்துல டுக் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல டிட் வந்துருச்சு. டிட் வரலைன்னா தான் பாஸ்டில் எழுதணும். எஸ் ஹீ டுக், நோ ஹீ டிட் நாட் டேக். வாட் டிட் ஹீ டேக்? அவர் என்ன எடுத்தார்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான கொஸ்டின் ஃப்ரேமிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.